11th standard business max chapter 7 அதில் example 7.6 இதில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு கேமரா பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாரு. 7 இன்ஸ்டால்மெண்ட் வருஷத்துக்கு வந்து 7 மொத்தம் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் 36,000 அப்படின்னு அவர் அந்த கேமராவை வாங்குறார். அதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 16%. எத்தனை ஈக்குவல் டு 7 இவ்வளவும் இருக்குது. இப்போ நமக்கு இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ரெசண்ட்டு வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட் வேல்யூனா ஃபார்முலாவில் ஒரு சின்னதாக சேஞ்ச் இருக்கணும். முன்னாடியே போன கணக்கிலே பார்த்தோம். என்ன வரும் ஃபார்முலா? P ஈக்குவல் டு A/I. இதில் மாற்றமே இருக்காது, இது அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் உள்ளார 1 மைனஸ் 1 ப்ளஸ் I பவர் மைனஸ் n இன்ட்டு இதனோட ஒரு 1 ப்ளஸ் I. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 1 ப்ளஸ் I ஒன்று புதுசாக சேரும். ரைட். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூலாம் எடுத்து எழுதிப்போம். இப்போ ஏசி ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளவு? அமௌண்ட் வந்து 36,000. அடுத்தது n வந்து என்னன்னா n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் 7. I ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 16% அல்லது 16/100 ஆர் 0.16. இப்போ இந்த வேல்யூலாம் எடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஈக்குவல் டு நல்லா கவனிச்சிங்க, ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக 36,000 பை ஐக்கு பதிலாக 0.16 1 ப்ளஸ் ஐ. 1 ப்ளஸ் ஐனா 1 ப்ளஸ் 0.16. அப்புறமேலுக்கு இந்த இதில் இருக்கிறது என்ன? 1 மைனஸ் 1 ப்ளஸ் 0.16 பவர் மைனஸ் 7. இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது ஈக்குவல் டு இந்த 36,000 பை 0.16. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 225,000 இன்ட்டு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1.16. அதே போல் 1 மைனஸ் இந்த இடத்துல 1.16ஓட பவரில் மைனஸ் 7 ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிறது 261,000. கால்குலேட்டரை வச்சு ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இன்ட்டு 1 மைனஸ் நமக்கு கணக்கில் வந்து பாசிட்டிவ்க்கு தான் வேல்யூ கொடுத்துருக்கு. 1.16 பவர் 7னா தான் வேல்யூ. அதனால என்ன செய்யறோம்? இந்த மைனஸ் 7 கீழே இறக்கணும். இந்த மைனஸ் 7 கீழே இறக்கணும்னா 1/1.16ஓட பவர்ல 7 + 7 வந்துடும். ஈக்குவல் டு 261,000. இந்த இடத்துல 1 மைனஸ் 1 இப்போ இந்த வேல்யூ நம்ம கணக்கில் வந்து பாசிட்டிவா வந்துட்டு இல்லையா? அந்த வேல்யூ 16 பவர் 7க்கு 2.828. அதை எடுத்து இங்கே எழுதிடும். 2.828 2.828. அப்புறம் இதை சிம்பிளை பண்ணுறோம். இதை சுருக்கும் போது 261,000 1 மைனஸ் 1/2.828. இதை சிம்பிளை பண்ண என்ன வரும்? 0.353607 ஈக்குவல் டு 261,000. 1லேருந்து இந்த வேல்யூவை சப் பண்ணோம்னா கிடைக்கிறது 0.646393. இதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 168,708.573 அப்படின்னு வருது. இதை ஒரு ரவுண்ட் ஃபிகராக நம்ம மாற்றிடுறோம். 168,708 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 1 இதில் சேர்த்துவோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 168,709 அப்படிங்கிறது ருபீஸ். அவ்வளோதான். ஓகே.